இப்ப நான் சொன்ன திருக்குறள் சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கணும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கணும். நீங்க குழந்தைங்க தான் சார். நீங்க குழந்தைங்க தான் சார். நான் ஒத்துக்கிறேன் சார் நீங்க குழந்தைங்கன்னு. என்ன கொஞ்சம் மூளை சரியில்லாத குழந்தையா இருக்கீங்க போல எல்லாருமே. என்னது? புரியல. இதெல்லாம் இல்ல திருக்குறள் நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்லணும்? இல்ல பைத்தியக்காரங்கன்னு பட்டம் கட்டுறீங்களா? நான் சொல்லல இல்ல சார். மூளை சரியில்லைன்னா? இதெல்லாம் இல்ல திருக்குறள் மூளை இல்லாதவங்க. ஏங்க நீங்க பேசுறதே மூளை இல்லாதவங்க. திருக்குறள்னா அப்ப திருக்குறள் என்ன சொல்லுவீங்க? எங்க தலைவன் என்ன? திருக்குறளை திருத்தி எழுதணுங்க. ஏங்க பைபிளோட இத முதற் பதிப்பு 2ஆம் பதிப்புன்னு சொன்னாலும் வேற வேற பதிப்புன்னு தானே போடுறாங்க. உள்ளார கதை கதை எல்லாமே மாறும். டெவலப்ட் ஆயிருக்கும் தெரியுமா? அது மாதிரி திருக்குறளை எப்ப டெவலப் பண்றது? எப்ப பண்ண போறீங்க? அதைத்தானே இப்ப பண்ணிட்டு இருக்கோம். திருவள்ளுவர் தொகுதியில நிக்கிறதுக்கும் திருக்குறளை டெவலப் பண்றதுக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இல்லங்கிறேன். என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேக்குறேன். ஏங்க திருவள்ளுவர்னு சம்பந்தம் இருக்கா இல்லையா? திருவள்ளுவருக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? ஏங்க என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்குது. இதத்தான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இதை கேள்வியா கேட்டேன் உங்களை. ஏங்க இந்த திமுக காரங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கானுங்க? பொதுமறைன்னு சொல்லி அதை எல்லா லாங்குவேஜ்லயும் மொழி மாற்றம் பண்ணிருக்காங்க. பைபிள் தான் உலகத்திலேயே அதிகமான மொழி மாற்றம்னா அடுத்தாப்புல வந்து திருக்குறள் தான் மொழி மாற்றம் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தானே சார்? ஏங்க சிலைய கட்டி வச்சிட்டாப்ல. சரிங்க சார். இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? யாரா திருவள்ளுவர்னு கேட்டா ஒரு கதை சொல்றாங்க. அவர் பொண்டாட்டி வாசுகி கிணத்துல தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தது. இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கூப்பிட்டாரு. தண்ணி வாளிய பாதியில விட்டுட்டு அப்படியே வந்துச்சு. வாளி கிணத்துல கீழே போகாம பாதியிலே நின்றுகிட்டு இருந்தது அப்படின்னு. இதுக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம்?